விவேகானந்தர் ஒரு முறை ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் கூட அவரோட டிசபிள்ஸ் 2 பேர் இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கப்போ அதே ட்ரெயினில் இருந்த இன்னும் 2 ஃபாரினர்ஸ் அவங்க விவேகானந்தரை பற்றி அவர் போட்டிருக்கிற காவியை பற்றி கண்டபடி விமர்சனம் பண்ணனாங்களாம். இந்த நாட்டில் இப்படிதான் காவி துணியை போட்டுட்டு ஊரை ஏமாத்துவாங்க, இவங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்களாம் இங்கிலீஷில். இவங்களுக்கு விவேகானந்தருக்கு லாங்குவேஜ் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க பேசிட்டே இருந்தாங்களாம். கடைசியில் டிடிஆர் வந்தாராம். அவர் டிக்கெட் செக் பண்ண வர்றப்ப அவர்கிட்ட விவேகானந்தர் இங்கிலீஷில் பேசினாராம். பேசினதை கேட்ட இவங்க பயங்கர ஷாக் ஆயிட்டாங்களாம். அவரை பற்றி மோசமாக பேசினவங்க. டிடிஆர் போனதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்களாம், ஐயா உங்களுக்கு தான் லாங்குவேஜ் தெரியுது இல்லை, நாங்கள் என்ன பேசுகிறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, சாரி அப்படின்னாங்களாம். இவர் ரொம்ப கூலாக கேட்டாராம் திருப்பி, எதுக்கு சாரி? இல்லை உங்களை பற்றி நாங்கள் மோசமாக பேசணும். அது என்னை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் நினச்ச நான் இல்லை, நான் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும், எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசினா அதுக்கு ஏன் நாங்கள் கவலைப்படணும்னு கேட்டாராம். புரியுதுங்களா இதோட அர்த்தம்? நம்ம என்ன நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க வாயிலிருந்து வர எந்த விமர்சனங்களும் நம்மளை ஒண்ணுமே பண்ணிட முடியாதுங்க. இதுதாங்க பேஸ். நம்ம சக்சஸ்க்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இதுதான். உணருங்க, எல்லாம் சரியாகும்.